ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம லெமன் சோறு ஆக்க போகிறோம். கோயிலுக்கு லெமனு 2 லெமனு, குழம்பு கடலப்பருப்பு, வரமிளகா, முட்டுண்டி இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடலப்பருப்பு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றி தரேன்னு. கடுகு கொஞ்சம் போட்டு தரணும். 1 ஸ்பூனுக்கு தேவையானது போட்டாச்சு. பொரியட்டும். பொரியுது. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அந்த லைட்டாக இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம். வரமல்லிக்கும் இந்த மல்லி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கலாம். நல்லா வதங்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சோத்துல உப்பு போட்டுக்கோங்கள. இப்போ இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அங்கே வச்சுருக்கோம்ல, அதை புளிஞ்சு அதை ஊற்றிக்கலாம். கொட்டை இல்லாமல். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே ஊற்றி கிளறிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோயில் சாப்பாடு மாதிரி தான். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தூக்கி ஊற்றிக்கலாம். சாப்பாட்டில் போட்டு நல்லா கிண்டியாச்சு. ஊற்றி அப்படியே இப்படி கோயில் கொடுக்குற லெமன் சோறு மாதிரி இருப்பாருங்க. சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிட்டுருங்க.